ஏரல் பக்கத்துல திருவழுதி நாடார் விளை அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு அற்புதமான ஒரு அந்தோணியார் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பேர் வந்து கரிந்த கை அந்தோணியார். அது என்ன கரிந்த கை அந்தோணியார்? இதை பற்றி தான் நம்ம அறியணும் அப்படின்னு சொல்லி போகும்போது நமக்கு தகவல் வந்து ஒரு பெரிய அளவுல போகுது. ஏன்னா உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கரிந்த கையோட அது குழந்தை இயேசு இல்லாம புனித அந்தோணியார் இருக்கிற இடம் இங்கே தானா. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இதை பற்றி தான் நம்ம அறியணும் அப்படின்னு சொல்லி இங்கே போனோம். குறிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போனா, நீங்க இங்கிலாந்து நாட்டில் தான் அந்தோனியார் வந்து இருக்கிறாரு. அந்தோனியார் என்ன பண்றாருன்னா, அவர் புனிதரா மாறுவதற்கு முன்னால நிறைய அளவுல அற்புதங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் குழந்தை இயேசுவோட விளையாடுறத தீசா அப்படிங்கக்கூடிய ஒருவன் வந்து சாவித்து வர வழியா பார்த்துருக்கான். இந்த விஷயத்த வந்து நான் இறக்க வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லிறாத அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அதை வெளியே சொல்லாம இருக்கிறாரு. பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா, புனித அந்தோனியார் புனிதராகி எல்லா பக்கமும் அவருடைய சுருவங்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நேரத்துல கடந்த 100 வருடங்களுக்கு முன்னால 1900 அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த திருவிடுதி நாடார் விலையை சேர்ந்த மாடமுத்து, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னம்மாள் தம்பதிகளுக்கு புனித அந்தோணியார் மேல ரொம்ப ஒரு ஆசை, பாசம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவரிக்கு போய் ஒவரியில் இருக்கக்கூடிய கோயில்ல உள்ள புனித அந்தோணியாரை வணங்குறத வழக்கமா இருந்திருக்காங்க. ஒரு சமயம் ஆர்வம் மேல போய் அங்கிருந்து ஒரு புனித அந்தோனியாருடைய சிறுவத்தை வாங்கிட்டு ஊருக்கே வந்துருந்தாங்க. ஊர்ல வந்து அதை வச்சு மெழுகுவர்த்தியெல்லாம் ஏத்தி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அப்ப இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர்கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப ஆட்சித்தலைவர் வந்து அப்ப ஆங்கிலேயர் தான் இருந்தாங்க. அவ குதிரையில வந்து பொதுவே அந்த பகுதியில வர்றது வழக்கம். அப்போ அந்த ஆட்சியர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பழமையான ஆலயம்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா புது ஆலயம் அப்படின்னா அகற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தார். ஒரு வாரம் கழிச்சு ஆட்சியர் அங்க வரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏரல்ல இருக்கக்கூடிய பெர்னாந்து ஒருத்தரும், சேதுக்கு வாய்த்தான் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய உபதேசியார் ஒருத்தரும், மைக்கேல் அப்படிங்கக்கூடிய உபதேசியாரும், அந்த பகுதியில வந்து ஒரு குடிசைல அப்படியே 9 கம்புகளோடு கட்டி தூக்கி கொண்டு வந்து திருவிழுதிநாடார் விலையில வச்சு, அதுக்குள்ள புகைப்படைந்த நிலையில எப்போதுமே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி இந்த அந்தோனியார வச்சிருந்தாங்க. குறிப்பிட்ட காலத்துல அழகா அந்த கலெக்டர் வந்து பார்க்கும்போது பழமையானது தான் அப்படின்னு சொல்லி உறுதியாயிருது. இதுல இதற்கிடையில பார்த்தீங்கன்னா, இது இன்னும் ஒருத்தருக்கும் பிடிக்காம போக ஒரு காலத்துல தீய வச்சிருந்தாங்க. தீய வச்சதுனால அந்த குடிசைல எரிஞ்சு சாம்பல் ஆயிருது. சாம்பல் ஆகும்போது அந்த குழந்தை சிறுவமும் சாம்பலாய் கீழே விழுந்து கரிந்த நிலையில, கை கரிந்த நிலையில அந்தோணியார் சிலை மட்டும் கிடக்குது. அந்த அந்தோணியார் சிலையை தான் பிற்காலத்துல கெடுத்து கெட்டி இப்போ உள்ள கோயில்ல வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இதனால தான் அதற்கு அவருக்கு பேர் வந்து கரிந்தகை அந்தோணியார் அப்படின்னு சொல்லி பேர். ரொம்ப விசேஷமானது. இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா மக்களுமே இங்க வந்து வணங்கி இருக்கிறாங்க. மே மாசம் இப்ப திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. 3வது வாரத்துல தேரோட்டம் சிறப்பா நடக்கும். வாய்ப்பு இருந்தா நீங்களும் ஒரு நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவழுதி நாடார் விலையில் அந்த கரிந்த கை அந்தோணியாரை போய் பார்த்துட்டு வாங்க. இதே மாதிரி நிறைய தகவல் உங்க பகுதியில் இருந்தாலும், வித்தியாசமான தகவல் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க.